ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாமா? எத்தனை பேர் இது போல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஒரு பவுலில் நான் கம்பு சேமியா தான் எடுத்திருக்கேன். இப்போல்லாம் கம்பு சேமியா, ராகி சேமியா, கவுனி அரிசி சேமியா, தினை அரிசி, வரகரிசி சேமியாலாம் மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் டவுன் ஹாலில் லூஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்து உப்பு போட்டு உப்பை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சேமியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா இந்த சேமியா ரொம்ப ஹார்டாக குச்சி குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இது போல் தண்ணி போட்டு நல்லா தொளிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்ட் ஆகும். ஒட்டுக்கா அதிகம் தண்ணி சேர்த்தாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இது போல் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சேமியா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும், வெந்தது போலவே இருக்கும். ஆனால் நம்ம இதை வேக வைக்கணும். அந்த குச்சி குச்சி மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி பிளேட்டில் நான் ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் ஊற வச்சிருந்த கம்பு சேமியாவை நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை வச்சுட்டு துணியை மேலே மூடி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை ஆனில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே சேமியா வெந்திருக்கும். இப்போ இந்த பிளேட்டை இறக்கி எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பிலை, இது எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதையும் நல்லாவே தாளிச்சு விட்டுடணும். வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு பேபி பிங்க் கலரில் வந்தாவே போதும். இதில் கொஞ்சமாக இந்துப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். வெங்காயம் நல்லா ஒரு பேபி பிங்க் கலருக்கு வந்துருச்சு. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு இதில் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள். இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே வரமிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வெங்காய தக்காளியோட அப்படியே கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொஞ்சமாக வதங்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா தக்காளி நல்லாவே சாஃப்டாக இருக்குது, வெங்காயத்தோட நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. இதில் வேக வச்ச சேமியாவும் போட்டு நல்லா கலந்து தரலாம். கம்பு சேமியாலேயே தக்காளி சேவை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலுமே அரிசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது போல் கம்பு சேமியாவில் சேவை செஞ்சு சாப்பிட்றோம். டெய்லியுமே போர் அடித்து ஒரே மாதிரி உணவு சாப்பிடாம இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். கடைசியாக சின்ன சின்னதாக கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கலந்துட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது போல் இதுக்கு முன்னாடி அரிசி சேமியாவில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சேமியா அளவு பார்த்தா 2 பேர் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடியும். பயந்து வெயிட் போடும் அப்படிங்கிற சாப்பிடவே வேண்டாம். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்லாம். அதே சமயத்தில் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். தினமும் ஒரே மாதிரி உணவு சாப்பிடாம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம்.